வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொது தமிழ் இலக்கணத்தோட வேர்ச்சொல் அறிதல் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சிலபஸ் படி 300க்கும் மேற்பட்ட கேள்விகள் வரிசையாக போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாபிக் வேர்ச்சொல் அறிதல். இதில் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நடக்கிறது அப்படின்னா நடன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு உள்ள எழுத்து அப்படி வரும். போனான்னா போன்னு அர்த்தம். சென்றனர்னா செல்னு அர்த்தம். உறங்கினால்னா உறங்கு அப்படின்னு வரும். வாலியனா வாள். பேசினால்னா பேசு. வருகன்னா வா அப்படின்னு வரும். தருகின்றனர்னா தா. பயின்றால்னா பயில். கேட்டார்னா கேள். இப்போ இந்த இதிலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். படிப்பித்தார் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க அப்படின்னா படி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஒரு வேர்டில் ஃபஸ்ட்டு பிரிகிறது தான் ஆன்சராக வரும். படி. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அந்த திருக்குறளில் எது அதிகமாக வேர்ச்சொல் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயுமே பற்றுங்கிறது வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு உலகம் என்ற தமிழ் சொல்லுக்கு வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் உளவு. இது அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வாழ்த்துவம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்னென்னா வாழ்த்து. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின். கற்கின்றனர் என்னும் நிகழ்கால வினையை முற்றிலும் வேர்ச்சொல்லாக எழுதுக அப்படின்னா கற்கின்றனா கல்னு அர்த்தம். ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட்டு 16வது கொஸ்டின். நோக்கினான் அப்படின்னா நோக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. தீண்டிற்று அப்படின்னா தீண்டிற்றுனா தீண்டுன்னு அர்த்தம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 18வது கொஸ்டின். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இதில் 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. வந்தான் நடந்தான். இதுக்கு வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வந்தானுக்கு வாவும் நடந்தானுக்கு நட அப்படின்னு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. பெற்றான் அப்படின்னா அதுக்கு வேர்ச்சொல்னா பெரு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. செய்கின்றான் அப்படின்னா செய். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 21வது கொஸ்டின். வருவான் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. வா. பாடினாள் அப்படின்னா பாடு. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 23வது கொஸ்டின். கோ. இதுக்கு வேர்ச்சொல் உருவாக்குவதுக்கு சரியான தொடர் எதுனா ஆப்ஷன் பி தான். கோத்தல், கோவை, கோப்பு அதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 24வது கொஸ்டின். இயல்பானது அப்படின்னா அதுக்கு இயல்பு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 100க்கும் மேற்பட்ட கேள்வி இருக்குது. அடுத்தடுத்த பார்ட்டில் நான் போடுறேன். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.